காலர் குர்த்தி தைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் என்னலான்னு பார்த்துக்கலாமா? ஃபுல் லென்த்து ஃபுல் லென்த்துங்கிறது நம்ம சுடிதாரோட மேலே ஷோல்டர்லேருந்து டாப் பாட்டம் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து. இது எல்லாமே நான் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து எடுத்ததை எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு தைக்கிறனாலும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கு தைக்கிறனாலும் சரி, யாருக்கு தைக்கணுமோ அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் எழுதிக்கோங்க. ஃபுல் லென்த்து, ஃப்ரண்ட் ஷோல்டர், பேக் ஷோல்டர், ஆன் ஷோல்டர், அப்புறம் ஃப்ரண்ட் நெக் டெப்த்து, பேக் நெக் டெப்த்து இதெல்லாமே ஓரளவு அக்யூரேட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா காலர் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ்டாக வச்சா தான் அந்த சைனீஸ் காலர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெடிமேட் குர்த்தி மாதிரி கொஞ்சம் விரித்து வச்சிட்டோம்னா அது வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. சைனீஸ் காலர் வந்து அப்படி ஸ்டிஃபாக இருக்காது. அது கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போகும். இதில் வந்து காலரில் வந்து மேல் பக்கம் வரைக்கும் நம்ம பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதனால ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக்கெட் வரும். பிளாக்கெட் மீன்ஸ் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் வரும். டிஷர்ட் ஓப்பன் மாதிரி ஒரு ஓப்பனுக்கு மேலே இன்னொரு ஓப்பன் இருக்கிற மாதிரி. இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேட்டர்ன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த் வேணுமா, ஹாஃப் லென்த் வேணுமா, குவார்ட்டர் ஸ்லீவ் வேணுமா அப்படிங்கிறத. இது எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இப்போ பாடி சுற்றளவுக்குன்னா 4ல் ஒரு பங்கு எடுக்கணும். இப்போ கையாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், அதுக்கு வந்து பாதி. அப்போது 2ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பர் எழுதி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறமா அந்த குர்த்தி தைச்சதுக்கப்புறமா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவுட்புட் வந்து ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்கெட்சிங் மாதிரி போடுறேன். இப்போ உங்ககிட்ட தரக்கூடிய எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், குர்த்தியாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எதையுமே நம்ம வந்து இமேஜினேஷன் நம்ம கற்பனையில் அந்த ட்ரெஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம்ல, அது எப்படி வரோங்கிறத. அந்த ஃப்யூச்சர் பிளானை எப்படி வரோங்கிறத நம்ம வந்து பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ அந்த பேப்பர் பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்டெல்லாம் கூட அதில் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளோஸ்டு காலர் நெக்கு, ஹேண்ட் வந்து ஃபுல் ஹேண்டு, சைடில் ஒரு பாக்கெட் வரும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு ஹிப் வரைக்கும், வெயிஸ்ட் வரைக்கும் அந்த லென்த் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி நம்பர் போட்டு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு அப்புறமா எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோட அளவை தான் நான் எடுத்து வச்சிருக்கிற அளவை தான் அந்த மெஷர்மெண்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஸ்லீவ் ரவுண்டு இதில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டர், பேக் ஷோல்டரை கரெக்டாக எழுதுக்கணும். இதுக்கப்புறம் பேட்டர்ன் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிற பார்க்கலாமா? இப்போது பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம ஷோல்டரோட பாதி மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 7 வருது. ஸோ அந்த 7 மார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஷோல்டர் வந்து கொஞ்சம் சரிவாக வரும்ல, அதுக்காக அந்த மெஷர்மெண்ட் எழுதிக்கணும். இப்போ அதிலேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து எவ்வளோ வரைக்கும் இப்போ நம்ம க்ளோஸ்டு காலர் நெக் வரனால நம்ம நார்மலாக எடுக்கிற லென்த்தை விட கொஞ்சம் கீழே தள்ளி தான் வரும். அதை விட கம்மி பண்ணி வச்சுருந்தோன்னா ப்ளவுஸ் மாதிரி சின்னதாகவே வச்சுருந்தோன்னா அது என்ன சொல்கிறது, அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்ம் ஹோல் டெப்த்தை வரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படியுமே ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக குழிவாக எடுப்போம்ல ஸ்லீவ், அதுக்கு மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நார்மலாக எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே அப்ளை பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தலைவலியாக ட்ரெஸ் போகணும்ல, அதுக்காக ஒரு லூஸ் கார்மெண்ட்டுக்காக நம்ம மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். அந்த கைக்குழி பக்கத்தில் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இதுக்கப்புறமா
நம்ம வந்து அந்த என்ன சொல்றது, அந்த கையோட சுற்றளவு வந்து கரெக்ட்டா வருதா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். 7 1/2, 7 1/4 அந்த மாரி வருது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ரொம்ப கரெக்ட்டா எடுத்து அது டைட் ஆகுறதுக்கு, இது வந்து காலர் குர்த்திங்கிறனால கொஞ்சம் லூஸாவே தான் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கிற அளவ விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் லெங்த்து ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ லெங்த்தோ, அந்த லெங்த்துல சுற்றளவு எழுதிக்கோங்க. இந்த சுற்றளவு எழுதும்போதும் எக்ஸஸா ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ மேல வந்து 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். வெயிஸ்ட் லெங்த்ல 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இதே போல ஹிப் லெங்த்த மென்ஷன் பண்ணியாச்சு. 20 ஆர் 22 அந்த மாதிரி வரும். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுல நம்ம நார்மலா எழுதும்போது இங்க தள்ளி வருது. இதுக்கப்புறம் 1 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இல்லைன்னா ஹிப் சைடு ரொம்ப டைட்டா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ட அப்படியே எழுதுனோம்னா ரொம்ப டைட்டா இருக்கும். இது வந்து பாக்கெட் விடுறதுக்காக. பாக்கெட்டுக்கு நம்ம இப்போ ஒவ்வொருத்தவங்களோட கை சைஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சின்ன குழந்தைங்கங்கிறனால ஓரளவு கை வந்து நம்ம கையை கொஞ்சம் டைட்டா வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரே பேட்டர்ன் வந்து காமிக்க முடியல. அதனால தான் ஃபுல் லெங்த்த வந்து இதுக்கப்புறம் தான் மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமே மார்க் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக 42 வரைக்கும் லெங்த் எடுத்து அதோட அதோட ஒரு 4 இன்ச் அல்லது 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சைடுல விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து ஓப்பன் சுடிதார் கிடையாது. இது வந்து க்ளோஸ்டா வரும். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் ஆர் 5 இன்ச் விட்டுக்கணும். சைடுல வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கமா வெட்டிக்கணும். அப்படி வெட்டாத பட்சத்துல நம்ம அப்படியே தச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அது சைடு பக்கம் தொங்குற மாரி இருக்கும். இது எல்லாத்துலயும் சீம் விட்டுக்கலாம். 1/2 இன்ச் 1/2 இன்ச் சீம் விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப சின்னதா தான் வரும். இப்போ ஷோல்டர் விட்டு வந்து நம்ம எடுக்கும்போது எவ்வளோ எடுக்கணும்னா, நம்ம கழுத்த ஒட்டி வரைக்கும், கழுத்த ஒட்டுனாப்புல இருக்கிற அந்த இது அந்த இடத்துக்கும், அந்த ஷோல்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ வருதோ, அத வந்து அப்படியே எழுதிக்கணும். அப்பதான் காலர் வந்து கழுத்த ஒட்டுனாப்புல வரும். இதுக்கப்புறம் கீழ் பக்கமும் நம்ம வந்து காலர சுற்றி டேப் வச்சு எடுத்திருப்போம் அளவு. அந்த அளவுல இந்த ரவுண்ட் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகணும். இப்போ 3 இன்ச் தான் வருது. அந்த 3 இன்ச் வர்றது மாதிரி ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கணும். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸுக்குலாம் மார்க் பண்ற மாரி கொஞ்சம் விரிவாலாம் வெட்டிறக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஒடுங்கி தான் வரும். இத பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இல்லன்னா அத விட கம்மியா தான் சைடுல வந்து விட்த் வரும். நான் வந்து இது மெஷர்மென்ட் எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இதோட விட்த்தெல்லாம் எடுக்கும்போது என்ன சொல்றது டீப்பா வராது. அதனால கழுத்த சுத்துனாப்புல ஒரு ரவுண்ட் எடுத்துக்கணும். இது பேக் ஷோல்டர். பேக் ஷோல்டரும் 7 இன்ச் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதிலருந்து கீழ ஆர்ம் ஹோல் டெப்த்து கணக்கு பண்ணிக்கணும். இது எல்லாமே பண்ணதுக்கப்புறமா, காலர் குர்த்தில என்ன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஷோல்டர்லேருந்து மேல் பக்கம் ஒரு 3/4 இன்ச் எக்ஸஸா விடணும். இங்கேருந்து 3/4 இன்ச் எக்ஸஸா விட்டா தான், அந்த பேப்பர் வந்து இப்போ ஷர்ட்லலாம் யோக் பீஸ் தனியா வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, நம்ம ஷோல்டர்ல வந்து கொஞ்சம் மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பேக் சைடு. அத கவர் பண்றதுக்காக அந்த மாரி வரும். ஜென்ஸோட ஷர்ட்லலாம். அந்த யோக் பீஸ் வைக்கிறதுக்கு பதில் தான் இதில ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு, அத ஃப்ரண்ட் பீஸ் கூடலாம் ஜாயின் பண்ணும்போது, அந்த இதெல்லாம் வந்து போயிரும். கரெக்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடியுமே நான் கூட அந்த மாரி தான் தச்சுட்டுருந்தேன். எப்படின்னா ஃப்ரண்ட்டையும், பேக்கையும் அப்படியே ஜாயின் பண்றது. அப்படி ஜாயின் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, கழுத்து பக்கத்தில மேல எவ்வளோதான் ஒட்டி வரோம்னு நெனச்சாலும் வராது. கீழ போயிரும். அந்த மேல ஒட்னாப்ல காலர் வர்றதுக்காக தான் இந்த மெத்தடு. இந்த பக்கமும் அதே போல ஆர்ம் ஹோல் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏற்கனவே மேல 3/4 இன்ச் இருக்கிறனால கரெக்ட்டா தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம பாடி சுற்றளவு ஃப்ரண்ட்ல நம்ம எப்படி விட்டோம்? 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். அதேபோல இங்கேயும் 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இடுப்பு பக்கத்தில 3/4 இன்ச் விடணும்.
அதே போல் ஹிப் சைடு 1 இன்ச் விடணும். இதுலேயும் பாக்கெட் பக்கத்தில் மெஷர் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் பக்கத்துலேயும் ரைட் சைடில் பாக்கெட் வரும், பேக் சைட்லேயும் அந்த ரைட் ஸ்கொயரோட பீஸில் வந்து பாக்கெட் வரும். ஸோ நார்மலாக பாக்கெட்டை வந்து அந்த பக்கம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து 3/4 இருக்கட்டும், ஃபுல் லெங்க்த்தாக இருக்கட்டும். இப்போ நான் வச்சுருக்கிறது ஃபுல் லெங்க்த்து. ஃபுல் லெங்க்த்து ஸ்லீவுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ஃபோல்டிங்கில் மடக்கி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து முன்பக்கம் பின்பக்கம்லாம் வந்து குழிவாக வெட்டுறதுனால இது வந்து தனியாக நீங்கள் மடக்கி வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள பீஸ் எல்லாம் 2 பக்கத்துக்கும் சேர்த்து ஒரே பேப்பராக வச்சுருக்கோம். அதே போல் கை வந்து ஒரே பீஸில் வெட்ட முடியாது, 2 பக்கத்தையும் மடக்கி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்போ சைடு. எல்போ சைடில் நம்ம நார்மலாக ஸ்கேல் வச்சு இதுக்கு முன்பெல்லாம் இப்படி நீளமாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே தைச்சிருப்பீங்க. அப்படி தைக்கும்போது எல்போ சைடில் நம்ம கையை மடக்க முடியாது. இதனாலேயே நிறைய பேர் ஃபுல் ஸ்லீவ் போடுறதையே வெறுத்துருவாங்க. ஆனால் ஃபுல் ஸ்லீவ் போடும்போது அந்த எல்போ சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இதில் வரும். நம்ம வந்து கையை மடக்கி வச்சு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது இதுக்காக தான். அப்படி எடுக்கும்போது இந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த டைட்னஸ் வந்து வராமல் கரெக்டாக இருக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஃபுல் ஸ்லீவ் போடுறது ரொம்பவே பிடிக்கும். நான் ஆக்சுவலாக 3/4 ஸ்லீவ் தான் நிறைய விரும்புவேன், சுடிதாரில் இருக்கட்டும், ப்ளவுஸில் கூட. இப்போது இதில் வந்து கேப் ஹைட் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கேப் ஹைட் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு இப்போ நம்ம நார்மலாக உள்ள ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணி அதில் ஒரு டாட் வச்சுட்டு மேலேருந்து கீழே அந்த 3 டாட் வந்து இடையில வந்து மார்க் பண்ணணும். அந்த 3 டாட்டில் சென்டர் டாட்டில் இந்த கர்வ் ஸ்கேலை வச்சு வைக்கும்போது கரெக்டாக அந்த ஆம்ஹோல் அந்த கர்வ் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி அதில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். பேக் பீஸுக்கு வேறு மாதிரி வைக்கணும். நல்ல கர்வாக வளைவாக குழிவாக இருக்கக்கூடியதை ஃப்ரண்ட் பக்கம் வைக்கணும். இப்போது இதில் குழிவு இல்லாமல் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அந்த சைடை பேக் சைடு வைக்கணும். இப்போது அதே பக்கத்துலேயே நம்ம மார்க் பண்ணோன்னா இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்போசிட் சைடில் அப்படி வைக்கிறதுனால அதை மாற்றி வச்சேன். இப்போது ஒவ்வொரு சுற்றளவும் எழுதிக்கலாம். எல்போவில் எவ்வளோ சுற்றளவு, மணிக்கட்டு ரிஸ்ட்டு பக்கத்தில் எவ்வளோ சுற்றளவு, அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி சைடில் வந்து இப்போது கை ஜாயின் பண்ணுற இடத்துல 1 இன்ச்சு, அப்புறம் கையையும் ஷோல்டர் பக்கத்தில் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து 1/2 இன்ச்